எல்லாம் என்ன சொல்லியுமே இங்கே செந்தில் கேட்கவே இல்லை. செந்தில் தனக்கான வேலை கிடைச்சே ஆகணும். 10 ரூபா பணம்னாலும் எங்கள் அப்பா முன்னாடி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. 100 ரூபானாலும் அதுக்கு அவருக்கு நான் கணக்கு காட்ட வேண்டியதாக இருக்குது. கட்டின பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் அவர் முன்னாடி கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த அவமானங்கள் எல்லாம் தனக்கு ஒவ்வொரு நாளும் அங்கே பாண்டியன் மூலமாக நடக்கிறத நினச்சி செந்தில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீனா சொல்கிற மாதிரி படித்து பாஸ் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கான வேலைகள் எல்லாமே இங்கே நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஆனால் எனக்கு அது சரியாக அமையாதப்போ நான் என்ன பண்ணுறது? மாமா 10 லட்சம் பணம் கொடுத்தா அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் வேலையை பொறுத்து அதுக்கப்புறம் நம்மளை பர்மனெண்ட்டாக அந்த வேலையெல்லாம் மட்டும் செய்வாங்கன்னு மாமா சொன்னார் இல்லையா? அப்போ அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும்னு செந்தில் முயற்சி பண்ணுறாங்க. இங்கே தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் தேடி தேடி விசாரிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே கை விரிச்சதுனால செந்தில் சோகமாக ஒரு காஃபி கடையில் முன்னாடி நின்று காஃபி குடிச்சிட்டு யோசனையில் இருக்க. அப்போ அங்கே கதிர் செந்திலை பார்க்குறான். என்னென்னு நீ இந்த நேரம் கடையில இருப்ப அப்படின்னு சொல்ல. இல்லைடா, டெலிவரி கொடுக்க வந்தேன், அதான் கொடுத்துட்டு. இல்லையே, உன் முகமே சரியில்லையே, அப்பா எதுவும் திட்டினாரா என்ன அப்படின்னு கதிர் கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அட சொல்லுன்னு அப்படின்னு கேட்குறப்ப தான், இல்லைடா எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்க. எவ்வளோ வேணும் சொல்லுன்னு, நான் தரேன். என்ன ஒரு 5000 10,000 தேவைப்படுமா? இரு, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது கேட்டு உனக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்ல. 10 லட்ச ரூபா தேவைப்படுதான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் எங்கள் கதிரும், என்னென்ன சொல்கிறேன், 10 லட்ச ரூபாயா? அவ்வளோ எதுக்கு உனக்கு அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்ல. இல்லைடா, நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு பணத்தை கட்டினா தனக்கு வேலை கிடச்சணுன்னு மாமாவும் சொன்னார். மாமாவே கட்டுன்னு தான் சொன்னார். ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடும் இல்லை, விருப்பமும் இல்லை. அதனால தான் நானே இந்த பணத்தை வெளியில் வேறு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி இந்த பணத்தை கட்டலான்னு நான் நினச்சேன். ஆனால் எங்கேயுமே கேட்டு பணம் கிடைக்கல. எல்லாருக்கும் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கள வேற இருக்காங்க. பணத்தை கேட்டாலும் எதுக்குப்பா இவ்வளோ பணம், அதை நீ உங்கள் அப்பாட்டே கேட்டிருக்கலாமேன்னு சொல்லி திரும்ப என்னையவே கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ பணத்தை நான் போய் அப்பா கிட்டே எப்படிடா கேட்பேன்? அப்பா எப்படி இவ்வளோ பணத்தை எனக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தூக்கி கொடுப்பாங்கன்னு சொல்ல. இவ்வளோதான் விஷயமா? இதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அப்பா கிட்டே பேசியிருப்பேன்னு சொல்ல. ஏ கதிர், நீ கேட்டாலும் அப்பா கிட்டே வர ஒரே பதில் அதுவாக தான் இருக்குன்னு செந்தில் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல. இங்கே பாரு கதிர், நீ வீட்டில் அப்பாவை எதிர்த்து எல்லாமே நீ செஞ்சுட்டு தான் இருக்க. தனியாக நின்று கஷ்டப்படுற. உன் கையில் எவ்வளோ காசு கிடைச்சாலும் அது இங்கே ராஜிக்கு செய்ய வேண்டியதை நீயே செஞ்சும் கொடுத்துருவேன். ஆனால் என் நிலைமை பாரு, நான் கடையிலேருந்து வேலை பார்க்குறேன். அப்பாவுடைய மனசு காயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போவும் கடையில் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டும் இருக்கேன். அவருடைய எண்ணம் போல தான் நான் நடந்துக்கிறேன். ஆனாலும் என் கைக்கு ஒரு 10 ரூபா காசு கூட வரமாட்டுதுண்ணா. எல்லாத்துக்குமே கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படி இருந்தால் மீனா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை பார்க்கும்போதும் அவள் கேட்குறது எதுவும் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கும் போதும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட இப்போ மீனா என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. எனக்காக அவள் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றிக்கிறது எனக்கு எவ்வளோ காயத்தை ஏற்படுத்த தெரியுமான்னு சொல்ல. உன் நிலைமை எனக்கு புரியுதுண்ணே. அண்ணே, நீ ஒரு பக்கம் விசாரி, என்னால் முடிஞ்சதை நானும் வெளியில் எங்கேயாவது விசாரித்து பார்க்குறேன்னு சொல்ல. சரிடா கதிர், நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம்தான். வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம், இல்லைனா லோன் எடுக்கலான்னு கூட இருக்குன்னு சொல்ல. நீ சொல்கிறதெல்லாம் சரிதானே, ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே கதிரும் சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் செந்திலையும் கடைக்கு போன பிறகு அங்கே பாண்டியன் கேட்குறான், எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க. இங்கே டெலிவரி கொடுத்துட்டு வரேன்ப்பான்னு சொல்ல. அதுக்கு இவ்வளோ நேரமா? அடுத்த டெலிவரி கொண்டு போகணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்க. இல்லைப்பா, வர்ற வழியில் கதிரை பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல. அவனே என் பேச்சு கேட்காம இப்படி தான் நான் செஞ்சதான் சரின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கான். இப்படி நீ அவங்ககிட்டே பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு பாண்டியன் திட்டமும் செய்கிறாங்க. கடையில் இருக்க தாத்தாவும், இப்போ எதுக்கு பாண்டியா பிள்ளையை திட்டுறேன்? கடையில் எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, திட்டுறதா இருந்தால் தனியாக கூப்பிட்டு போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அட போங்க மாமா, இவங்கிட்ட என்ன சொன்னாலும் இப்போல்லாம் என் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். அந்த கதிர் கூட சேர்ந்து இவனும் உருப்படாமலே போயிட்டுருக்கான்னு எங்கள் செந்தில் திட்டிட்டு அங்கேருந்து பாண்டியன் கிளம்பி போய்ட்றாங்க. பார்த்தீங்களா தாத்தா எப்படி பேசுகிறாரு பாருங்க தாத்தான்னு சொல்ல. எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தாண்டா அப்படி பேசுகிறாருன்னு சொல்ல. எங்கள் மேலே அப்படி என்ன அவருக்கு அக்கறை இருக்குது? எதையுமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டாரு, காது கொடுத்து கேட்க மாட்டாரு. பசங்களுடைய என்ன நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியாதா என்ன? எல்லாத்துக்குமே அவர் முன்னாடி போய் நிற்க முடியுமா தாத்தா அப்படின்னு சொல்ல. ஏய் விடுடா செந்தில், அப்பா தானே அப்படின்ற மாதிரி அவர் சமாதானப்படுத்திட்டு தன்னுடைய கடை வேலைகளை பார்க்க அவரும் போக ஈவினிங் கடையெல்லாம் முடிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன பாண்டியன் அங்கே ஹாலில் உட்காந்துருக்க நேரத்தில் தான் பாண்டியனுக்கு ஃபோன் வருது. அட என்ன பாண்டியா, உனக்கு பணம் எதுவும் அவசரமாக தேவைப்படுதா என்ன? உன் பிள்ளை தான் என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் கேட்டான். என்னன்னு கேட்டதுக்குள்ளே ஏன் அந்த பிள்ளை எதுவுமே சொல்லாமல் போயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் நீயே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன்னு சொல்ல. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. செந்தில் எதுக்கு அவ்வளோ பணத்தை உங்களை தேடி கேட்க போகிறான்னு நினச்சிட்டு, சரி என்னென்னு நான் பார்க்குறேன்னு எங்கள் கால் கட் பண்ண அடுத்த நிமிஷமே இன்னொரு ஃபோன் கால் வருது.
என்ன பாண்டியா, உன் பிள்ளைக்கு ஏதோ 10 லட்சம் பணம் தேவைப்படுதா? ஏன் உன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையா? நீ தான் கேட்டதுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளையாச்சே. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு உன்னால் உதவ முடியலையான்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்குறாங்க. சரிங்க, என் பிள்ளைக்கு என்னால் எதுன்னு பார்த்துக்க முடியும், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிங்க கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் எல்லாமே ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ தான் எங்கள் பாண்டியன் கேட்குறாங்க, ஏய் செந்தில் அப்படின்னு சொல்ல, என்னப்பா அப்படின்னு செந்திலை கேட்க, டேய் செந்தில், இன்னைக்கு வெளியில் எங்கடா போனேன்? 10 லட்ச ரூபா பணம் கேட்டு எல்லார் வீட்டு முன்னாடியும் போய் நின்று கதவை தட்டி கேட்டியான்னு சொல்லி கேட்க, அப்பா அது வந்து அப்படின்னு தயக்கப்பட்டு நிற்க, இப்போ அண்ணன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணன் இப்போ ஒரு வேலைக்கு சேரப்போகுது, அந்த வேலைக்கு சேர 10 லட்ச ரூபா பணம் தேவை, அதை கட்டிட்டு அப்படியே வேலைக்கு சேர்ந்தலான்னு அண்ணன் நினைக்குது. அண்ணன் நினச்சது ஒன்றும் தப்பு இல்லையே. உங்ககிட்ட 10 ரூபா 50 ரூபா கேட்டாலே கணக்கு கேட்பீங்க, 10 லட்ச ரூபா பணம் கேட்டால் கொடுக்கவா போறீங்க அண்ணனுக்குன்னு சொல்ல, டேய் செந்தில், உன்னால் முடிஞ்சால் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போக பாரு. பணத்தை கட்டி வேலைக்கு போகிறதெல்லாம் சரியாக இருக்குமாடா? அந்த பணத்தை நீ திரும்ப எடுக்கிறதுக்கே எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா என்னுடைய வேலையை பார்த்து அவங்க பர்மனண்டாக ஜாப்பை கொடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் நான் இவ்வளோ சீக்கிரத்திலே இந்த பணத்தை நான் ரிட்டன் எடுத்துருவேன் சொல்ல, இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். இப்படி தான் பரீட்சை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு போய் நின்னேன், ஆனால் உன்னால் அதில் ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்லை இல்லை அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ எதுக்குங்க பிள்ளைங்ககிட்ட இப்படி பேசுகிறீங்கன்னு கோமதி கேட்க, நான் உண்மையை தானே சொல்கிறேன் கோமதி, தப்பாக எதுவும் சொல்லலையே. ஏன் மளிகை கடையில் வேலை பார்க்க இவனுக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே செந்திலுக்கு கோவம் வரவும் செய்து அந்த நேரம் பார்த்து ஜனார்த்தனன் வராங்க. ஜனார்த்தனனும் அவங்க அம்மாவும் வரதை பார்த்து எங்கள் மீனா சந்தோஷப்பட, வாங்கப்பா வாங்கம்மான்னு உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. வாங்க சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க பாண்டியனும். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு ஜனார்த்தனனும் அவங்க மனைவி அங்கே உட்கார, அங்கே தான் எங்கள் சுகன்யா வந்து நிற்கிறாங்க. ஓ, இவங்க தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்த புது பொண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, ஆமாம்மா, பழனி சித்தப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கோம், பேர் சுகன்யா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவும். வணக்கம்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்க நேரம் கையில் தட்டு தாம்பலம் அப்புறம் நிறைய ஏதோ பையோட வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு புரியாமல் எல்லாரும் முழிச்சிட்ருக்க, சம்மந்தி ஒரு முக்கியமான விஷயத்த தான் பேசணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னென்னு சொல்லுங்கன்னு எங்கள் ஜனார்த்தனனை பார்த்து கேட்குறாங்க எங்கள் பாண்டியனும். அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, இங்கே என் மருமகனுக்கு ஒரு வேலையை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த வேலைக்கு பணம் கட்டால் 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு சொல்ல, இல்லை இப்போ எதுக்கு அவன் தான் மளிகை கடையிலே வேலை பார்க்குறானே சொல்லிங்க சொல்ல, மளிகை கடையில் வேலை பார்க்கட்டும், அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் படித்த படிப்புக்காக ஏதாவது ஒரு வேலையை நம்ம எடுத்து தானே ஆகணும். இப்படி இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது செந்தில் மாப்பிள்ளை மட்டும்தான் எனக்கு தோணுது. இத்தனை நாளாக நானும் அவர் மேலே கோவத்தில் தான் இருந்தேன், ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்போது, என் குடும்பத்துக்குன்னு கஷ்டம்னு ஒன்று வரும்போது, என் மூத்த மாப்பிள்ளையை விட இங்கே மீனோடைய வீட்டுக்கார் தானே எங்களை பார்த்துக்கிறதுக்காக ஓடி வந்து நின்னாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நாங்கள் இதை கூட செய்யக்கூடாதான், ஆனால் இந்த பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே மாப்பிள்ளை கேட்க மாட்டுறாரு, அதான் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோன்னு சொல்ல, இல்லை சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவ்வளோ பணத்தை அதுவும் பொண்ணு வீட்டிலேருந்து அதான் உங்கள்கிட்டேருந்து வாங்கி அவனை அங்கே வேலைக்கு அமர்த்துறது சரின்னு எனக்கு தோணலைன்னு சொல்ல, சரிங்க சம்மந்தி, வெளியில் எப்படியும் கடன் வாங்கினாலும் நீங்கள் இப்படி இங்கே நம்ம செந்திலுக்கு பணத்தை கட்டி தானே ஆகணும்னு சொல்ல, அதுக்கு அவசியம்லாம் இல்லை, அவன் கடையில் இருந்து வேலை பார்க்குறதான் சரின்னு எனக்கு தோணுது, படித்து பாஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும், இப்படி ஈஸியாக கிடைக்கிற வேலையோட அருமை அவனுக்கு எப்படி தெரியும்னு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சம்மந்தி, இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறப்போ அதை நம்ம எடுத்துக்கணும், இங்கே வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கதும் பரீட்சைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதும் அது நம்மளுடைய காலத்தை இன்னும் தள்ளிகிட்டே போகும். ஏற்கனவே இவர் ரொம்ப வருஷமே இங்கே படித்து முடித்து கடையில் வேலை பார்த்துட்டாரு, இதுக்கப்புறமும் எதுக்காக அவரை கடையில் வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சம்மந்தின்னு இங்கே மீனாவோட அம்மாவும் சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, எப்படி இருந்தாலும் இங்கே மாப்பிள்ளை கையில் பணம்னு இருந்தால் தானே 4 பேர் முன்ன பின்ன மதிக்கவும் செய்வாங்க, வெளியில் 4 இடத்துக்கு போனாலும் அவர் கையில் பணம் காசு இருந்தால் தான் மற்ற பேர் மதிக்கவும் செய்வாங்க. ஏன் என் பொண்ணு மீனா ஆசைப்பட்டதை கூட என் மாப்பிள்ளை வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதான்? இந்த வேலை அவருக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். அடுத்து குழந்தைங்க பசங்கன்னு படிப்பு செலவுக்காக இங்கே மாப்பிள்ளை தானே எல்லாம் செஞ்சாகணும், அப்போ கூட அப்பான்னு சொல்லி உங்கள் கையை எதிர்பார்த்து அவரால் வந்து நிற்க முடியாதுல்லன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் ஜனார்த்தனனை பார்த்து எதுவுமே பேச முடியாமல் பாண்டியன் இருக்க, இங்கே குமதிக்கு பயங்கர அதிர்ச்சி, வந்ததும் வராதுமா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே நினச்சிட்ருக்கேன். பரவாயில்லையே, இவங்களாவது நேருக்கு நேராக கேள்வி கேட்குறாங்களேன்னு சுகன்யாவும் நின்றுட்டுருக்காங்க. அப்பா அம்மா நீங்கள் ஒரு தட்ட மீனாவும் உண்மையை ரெண்டி சொல்கிறோம், நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் ஒன்று சேர்ந்ததுன்னு சந்தோஷத்தில் நாங்களும் இருந்துகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனைகள் எதுவும் வேண்டாம், சம்மந்தி இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லி தட்டில் இங்கே பணமும் 20 லட்ச ரூபா பணமும் அது போக இங்கே நகையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது போக இன்னும் சீர்சனம் எல்லாமே இங்கே ஆட்டோவில் பின்னாடி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் பாண்டியன் அதிர்ந்து போகிறாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்ணு என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தான், அதனால் அவன் மேலே நான்
கோவத்தில் இருந்தது எல்லாமே உண்மைதான். இப்போ அவள் மேலே இருக்க கோவம் எல்லாம் போச்சு. அவள் என்னுடைய பொண்ணுதான்றதை இங்கே நான் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க விரும்புகிறேன். என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருந்தால் தான் நானும் என் பொண்டாட்டியும் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் நான் என் பொண்ணுக்காக செய்கிறது. இப்போ நீங்கள் இதை வாங்கிக்க கூடாதான்னு சொல்ல, வரதட்சணையெல்லாம் கேட்கலங்க. நாங்கள் வரதட்சணையெல்லாம் கேட்டு அது மூலமாக தான் என் பசங்க வாழணுமா என்ன அப்படின்னு சொல்ல, சரிங்க உங்கள் பொண்ணு குழலி இருக்காங்கல்ல, உங்கள் பொண்ணு குழலிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. அது அப்படின்னு தயக்கத்தோடு நிற்க, உடனே சுகன்யா சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் இவ்வளோ நகையை கொண்டு வந்து இந்த வீட்டில் கொடுத்தா அப்புறம் மொத்த பேரும் நமக்கான என் மதிப்பையும் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த வீட்டில் நாமளே 5க்கும் 10க்கும் திண்டாடி கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அவங்கவுங்க வீட்டிலேருந்து வரவங்க எல்லாரும் இங்கே தன்னுடைய மகன் நல்லா வாழணுன்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறாங்களே நினச்ச சுகன்யா சொல்கிறாங்க, அது எப்படி இங்கே அண்ணன் வாங்குவாங்க? அண்ணனும் எங்கள் அத்தாச்சியும் யோசிக்க மாட்டாங்களா? நாளை பின்ன ஊர்க்காரவங்க இங்கே பெத்த அம்மா அப்பாவால் செய்ய முடியாத கட்டின வீட்டில் இருந்து பொண்டாட்டியோடைய அம்மாவும் அப்பாவும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அது மூலமாக தான் இங்கே வேலையும் கிடச்சிருக்குன்னு 4 பேர் எதுவும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாண்டியனும் கோமதியும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. உடனே இதுக்கு ஜனார்த்தனன் ஒரே ஒரு பதிலை தான் சொல்கிறாங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்ல, உன்னுடைய கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் பழனி கல்யாணம் நிற்க போய் அவசரத்தில் அந்த இடத்துல உன்னையை பிடிச்சு தாலி கட்ட வச்சாங்க, சரியா அப்படின்னு சொல்ல, எங்கள் சுகன்யா அப்படியே தலையாட்டிகிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் நடந்தப்போ உங்கள் அம்மா அப்பாவால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாமல் போயிருக்கும். ஆனால் அதுக்காக என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிடணும்ல. என் பொண்ணும் என்னுடைய விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தான். உன்னுடைய கல்யாணமும் திடீர்னு நடந்த கல்யாணம் தான். பின்னாடி போக போக உங்கள் அம்மா அப்பா உனக்கு செய்கிறாங்க செய்யலை, அதை பற்றி நான் சொல்லவில்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது ஒரு அம்மா அப்பாவா எங்களுடைய கடமைன்னு சொல்ல, அதுக்கு இல்லை சம்மந்தி, இங்கே சுகன்யா சொல்கிறதும் சரிதானேன்னு சொல்ல வராங்க பாண்டியனும். சரிங்க சம்மந்தி, உங்கள் பொண்ணு அந்த குழலிக்கு கல்யாணம் பண்ணப்போ குழலிக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு தயக்கத்தோட குமதி சொல்கிறாங்க. உடனே எங்கள் அதுக்கான பதிலை பாண்டியனும் சொல்ல வரப்போ குமதி சொல்கிறாங்க, என் பொண்ணுக்காக நாங்கள் 80 பவுனில் நகையும் போட்டோம். 85 பவுனில் நகை போக சீரு சனனும் எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். பணமும் கூட கொடுத்தோம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் அப்படியே கோமதியை பார்த்து முறைக்க, அதுக்கு உடனே ஜனார்த்தனன் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாது. அந்த குடும்பம் நல்ல குடும்பமாகவே இருந்தாலும் இங்கே தான் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்ச பொழுது என் பொண்ணுக்கான கடமையை நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறது தப்பா? என் பொண்ணுக்காக நான் இங்கே கொண்டு வந்தது தப்பா? அப்போ பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நியாயம்னா அது எங்களுக்கும் ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை சம்மந்தின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல தான் மீனா நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். இங்கே நான் நினைக்கவும் செய்கிறேன். என் மூத்த பொண்ணுக்கு என்னெல்லாம் செஞ்சனும் அதே போல தான் என் 2வது பொண்ணு மீனாவுக்கும் நான் செய்யணும்னு விருப்பப்பட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இதை முறைப்படியாக சபையில் வச்சு செஞ்சுருக்கணும். அதுக்கான வாய்ப்பு தான் எங்களுக்கு அமையலையே. சரி, இப்போவாது இந்த நேரத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு மறுக்காமல் இதை நீங்கள் வாங்கிதாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியனையும் இங்கே இந்த சுகன்யாவுடைய வாயையும் அடைச்சது மட்டும் இல்லாமல் இங்கே ஜனார்த்தனன் தான் கொண்டு வந்த நகை அது போக பணம்னு எல்லாத்தையும் கொடுக்க, மீனாவும் அப்பா இதுக்கு எதுக்குப்பா இதெல்லாம்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா, பெற்றவங்களா இது எங்களுடைய கடமை, இதை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம். நகை பணங்கிறது உங்களுடைய ஆத்திரத்துக்கும் தேவைக்கும் இங்கே பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான். இதை நீங்கள் பேங்கில் கொண்டு பூட்டி வைக்கிறதுக்காக இல்லை. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த பணத்துக்காக வெளியில் கடந்து இங்கே திண்டாட வேண்டிய அவசியமும் இல்லை. இது உன் கல்யாணத்துக்காக நான் செஞ்ச ஒரு சீராகவும் எடுத்துக்கோங்க. இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமும், ஐயோ மாமா நம்மளுடைய வேலைக்காக இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரே, இதை திருப்பி கொடுத்துடணுமா அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வேண்டாம். ஊர்க்காரவங்க 1000 பேர் 1000 விதமாக சொல்ல தான் செய்வாங்க. அதையெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிட்டோன்னா நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனன் மொத்தத்தையும் கொடுத்துட்டு வா கிளம்பலான்னு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்த சுகன்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. வந்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, நகையை கொடுத்தாங்க, கிளம்பி போயிட்டே இருக்காங்களே நின்றுட்டுருக்கேன். இங்கே மீனாவும் செந்திலும் அதை வாங்கிக்கவும் செய்கிறாங்க. இங்கே அந்த பாண்டியனால் பேச்சு முச்சே இல்லை. பாண்டியனும் கோமதியும் அப்படியே அமைதியாக இருக்க, மீனாவும் செந்திலும் உள்ளாத அப்படியே கொண்டுட்டும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே வர செந்தில் சொல்கிறாங்க, உங்களை அவமானப்படுத்தணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லைப்பா. ஆனால் என்னுடைய உண்மையான இந்த கஷ்டத்தை அறிஞ்சு இந்த நேரத்தில் உதவுனவங்கள என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். எனக்கு வேலை முக்கியம், பணம் முக்கியம். பணங்கிறது இங்கே வசதியாக வாழணும், ஆடம்பரமாக வாழணுன்றதுக்காக கிடையாது. இங்கே பொண்டாட்டி ஆசைப்படுறத புருஷன் செய்யணுன்றதுக்காக தான். இத்தனை விஷயத்தில் அம்மா ஆசைப்பட்டதை நீங்கள் செஞ்சதே இல்லையா? இல்லை அம்மா ஆசைப்பட்டதை நீங்கள் செய்கிறதுக்காக யார்கிட்டையாவது போய் கையேந்தி நினைக்கிறீங்களா? அது எல்லாமே யோசிச்சு பாருங்கப்பா. என்னுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் அதனுடைய வழி என்னன்னு உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பண தேவை இருக்குன்னு சொல்லி
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதை எந்த அளவுக்கு காயப்படுத்துதுன்றதையும் யோசிச்சு பாருங்க. ஒரு ரூ. 100 ரூ. 200 ஆட்டோவுக்கு கொடுக்கணும், இல்லை என் மனைவிக்கு ஏதாவது வாங்கணும்னாலும் கூட உங்ககிட்ட நாங்கள் கேட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. கேட்டாலும் நீங்கள் அதை கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவும் மாட்டீங்க. அப்படி இருக்கப்போ எப்படிப்பா எங்களால் கேட்க முடியும்? ஆனால் அதுவே நான் தனியாக சம்பாதிச்சு என் கையில் பணம் இருந்தால் நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்வேன். அவங்க சொன்ன மாதிரி எனக்குன்னு குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்க கேட்குறத ஒரு அப்பாவாக என்னால் செய்ய முடியாமல் போயிட்டா நான் ஒரு அப்பாவாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்ல. இதை கேட்ட எங்கள் பாண்டியனும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. கோமுதியும் டேய் செந்திலே என்னடா பேசுகிறேன்னு சொல்ல. போதும் அம்மா, நீ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பக்கத்தில் இருந்ததெல்லாம் போதும். தப்பு பண்ணால் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லி கண்டிக்க பழகு அப்படின்னு தன்னுடைய அம்மாவையும் திட்டிட்டு போக கோமுதி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்கேன். அண்ணன் சொல்கிறது தான் சரி. அண்ணன் பண்ணதில் இன்றைக்கி எந்த தப்பும் இல்லை. ஏன் இங்கே ராஜிக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கலையா? இங்கே ராஜி எனக்கு தேவையானமோ அவளால் செய்ய முடியலையா? எல்லாத்துக்கும் பணம் முக்கியம்தான், அதை விட எல்லாமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் கதிரும். இதை கேட்டு எங்கள் பாண்டியன் நொந்து போய் தான் நிற்கிறாங்க. தன்னுடைய தப்பு என்னன்னு அப்போ தான் அவங்க உணரவும் செய்கிறாங்க. எங்கள் சுகன்யாவும் வாயடைச்சு நிற்கிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இவ்வளோ பணமோ நகையோ இல்லை. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தான் திடீர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டில் தான் எங்கள் பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த பிஸ்னஸையும் அமைச்சு கொடுத்த பாடு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. மீனாக்கிட்ட அப்போ வெளியே வர மீனாக்கிட்ட எங்கள் சுகன்யா சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லை தான், ஆனால் ஊரில் இருக்கவங்க இப்படி மாமனார் வீட்டிலேருந்து பணத்தை வாங்கி தான் இவர் வேலைக்கு போகிறான்னு காதுபடவே பேசுவாங்களே மீனா அப்படின்னு சொல்ல. அதை ஏன் சித்தி நீங்கள் கவலைப்படுறீங்க? அதை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அதை நினச்சி நான் தான் கவலைப்படணும். அப்படியெல்லாம் பேசினவங்களுக்கான பதிலை நான் மூஞ்சுக்கு நேராகவே கொடுக்கவும் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் பழனி சித்தப்பாவுக்காக அந்த வீட்டுக்கு போய் பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்க சொல்லி கேட்கலையா? உங்கள் காதுபடவே அந்த வீட்டில் இருக்கவங்க பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னான். உங்ககிட்ட உங்களால் அவங்கக்கிட்ட என்ன பதில் கொடுக்க முடியும்னு மீனா இப்படி தொடுக்குத்தனமாக பேசிட்டு போக இப்படி அதிர்ச்சியில் வாயடைச்சு நிற்கிறாங்க. மீனா பேசினதை கேட்டு இந்த வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் வாய் அதிகமாக தான் இருக்குது. நாம தான் வாய் பேசுவோன்னு பார்த்தா நம்மளை விட அதிகமாகவே எங்கள் ராஜி மீனானு 2 பேருமே இருக்காளுங்க. இவளுங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க தான் நமக்கும் நிம்மதின்னு எங்கள் சுகன்யாவும் யோசிக்கிறாங்க. சுகன்யாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை பற்றி இந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க, தனக்காக இந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. இன்னொன்று பழனியை நம்ம ரொம்பவே மோசமாக குடும்பப்படுத்தி இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள ஓட தான் செய்யுது. ஆனால் பழனி பொறுத்து போகிறது குடும்பத்துக்காக தான். நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கவங்களை காயப்படுத்துகிற அன்னைக்கு பழனியால் எங்கள் சுகன்யாவுக்கு பெரிய பெரிய நஷ்டமே ஏற்பட போகுது. நஷ்டன்றது அவங்க வாழ்க்கையில் அந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கான நேரமும் வரதான் போகுது.